வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிகச்சிறந்த ஆழ்ந்த மூலாதார தவம் இயற்றித் தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.
வளமுடன். நம்மோடு தினசரி இணைந்து தவ நிறைவு வாழ்த்து கூறிய அன்பருக்கு உடல்நலக் கோளாறு குறைவு. அவரை மனதார நினைந்து வாழ்த்தி அவர் உடல் நலம் விரைவிலேயே தேறி தொண்டிற்கு வந்து சேர இறையருளும் குருவருளும் துணை நிற்க வாழ்த்துவோம். தவ அன்பர் அருள்நிதி இளங்கோ தங்கராசன் ஐயா அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். விரைவிலேயே அவர் உடல் நலம் தேறி தொண்டிற்கு வந்து சேர இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானம் வாழ்வோம் கவிகளின் தொடர் சிந்தனையில் மனிதர்கள் வேறுபாடு பற்றிய கவியில் 16 காரணங்களுக்கான விளக்கங்களை சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு 4வது அம்சமாகிய தேசம், அதாவது நாடு, பூமியின் ஒரு பகுதி அல்லது இயற்கை என்று பொருள். கிளைமேட்டிக் அண்ட் சாயில் கண்டிஷன் அல்லது எக்கோ ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் என்று சொல்வார்கள். பூமியில் உள்ள இயற்கை வளங்களிலே பல வகையான அணு திரட்சிகள் உள்ளன. ஒவ்வொரு தேசத்திலும் மண், தட்பவெட்ப சூழ்நிலை, இதற்கு தகுந்தாற் போன்ற தாவர இனங்கள். இங்கெல்லாம் ஆஸ்டின்ல பார்த்தோம்னு சொன்னா மரங்கள் நிறைய இருக்கும், ஆனா எதுக்குமே பயனாகாது. லேசா உடைச்சிடலாம், அது மாதிரியான மென்மையான மரங்கள். சரி, குளிர் பிரதேசங்களில் இது போன்ற பயனற்ற மரங்கள் ஏன் என்று பார்த்தோம்னா, எவ்வளவு குளிர் இருந்தாலும் அதை உடைச்சு தீ வச்சீங்கன்னா பத்திரும். அப்ப குளிர் பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவை உடல் பாதுகாப்புக்கான வெப்பம். அதை தரக்கூடிய அளவிலே இயற்கையின் கருணை இங்கே விறகுகளாக எரிப்பதற்கு பயன்படக்கூடிய மரங்களை தந்திருக்கிறது. மற்ற கனிவகை மரங்கள் எல்லாம் இங்கே குறைவுதான். அதுபோல ஒவ்வொரு தேசத்திலும் அந்த இயற்கை வளங்கள் என்பது தட்பவெட்ப சூழ்நிலையும் மண்ணின் தன்மையும் பொறுத்ததுதான். அது மட்டுமல்ல, அங்கே வாழ்கின்ற உயிரினங்கள், மனிதர்கள். ஒரு மனிதனை பார்த்தாலே இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அல்லது இந்தியா எடுத்துக்கொண்ட எந்த ஊர் என்பதெல்லாம் முக பாவனையிலேயே நாம் ஓரளவு கணிக்க முடியும். காரணம், அந்தந்த மண்ணின் இயல்பு, அங்கே உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதனுடைய தன்மை. அது மட்டுமல்ல, உடல் தோற்றம் மட்டுமல்ல, அவருடைய உடல் வலிவு, அவருடைய உடல் நலம், சிந்தனை திறம், குணங்கள், இப்படி எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கின்றன. அதனால் தேசம் என்பதும் ஒரு முக்கியமான அங்கம் நம்முடைய வாழ்க்கையின் 7 சம்பத்துக்களிலே மாற்றத்தை ஏற்படுவதற்கு. சிந்தனை திறம் பூமியின் தென் பகுதின்னு சொல்வார்கள். ஆனால் தென் புலத்தார் என்று பேர். அறிவிலே உயர்ந்தவர்களுக்கு தென் புலத்தார் என்று சொல்வார்கள். அந்த
தெற்கு பகுதியிலே உள்ள மக்களுக்கு உடல் வலிவை விட மன வலிவு, சிந்தனை திறம் அதிகமாக இருக்கும். நேர் எதிராக வடக்கு பகுதி என்ற போது உடல் ஆற்றல் இருக்கும், ஆனா சிந்தனை திறம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். இது மட்டுமல்ல, இந்த நாடு என்ற சொல்லிலேயே நாடுதல் என்ற ஒரு செயலும் அடங்கியிருக்கும். நாடு, அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு என்று ஒரு திரைப்பாடலே கூட வரும். காரணம், நாடு இருந்தால் தானே கிராமம், தெரு, வீடு என்பதெல்லாம். நாடு இல்லை என்றால் வீடு என்று எதை சொல்வது? உடலுக்கு தேவையான வசதிகளை பெறுவதற்குரிய வளங்கள் எந்த பகுதியிலே சிறப்பாக அமைந்திருக்கிறதோ அங்கேதான் ஜீவன்கள் இடம் கொள்ளும், தங்குவதற்கு அங்கதான் பயன்படுத்துவாங்க. பொதுவாக மக்கள் வாழ்ந்த பகுதி, வாழ்கின்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்துல தான் வாழ்ந்தாங்க. நீரின்றி அமையாது உலகு, உணவின்றி அமையாது உயிர் வாழ்க்கை. அதனால் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீர் அவசியம் இல்லையா? அதனால் ஆற்று படுகைகளிலே தான் மக்கள் வாழத் தொடங்கினார்கள் சொல்வார்கள். எனவே உடலுக்கு தேவையான வளங்களை பெறுவதற்குரிய இடம், மண் வளம், வாழ்வதற்குரிய தட்பவெட்ப சூழ்நிலைகள், இவற்றை பாதுகாப்பு, பராமரிப்பு நிறைய பெறுவதால் மக்கள் அங்கு குவிகின்ற போது வீடுகள், ஊர்கள், நாடு என்ற தேசமாக ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. பல ஜீவன்களை, ஜீவ இனங்களை கடந்து வந்த மனிதத்தில் அனைத்து ஜீவன்களின் அமைப்பும் அனுபவங்களும் அடக்கம் பெற்றிருக்கிறதுனால இயற்கை வளங்களை வசதிகளாக மாற்றும் திறத்திலே, நுட்பத்திலே, சிந்தனையிலே மனிதன் உயர்வு பெற்றான். நீர் வளமும் மண் வளமும் பாதுகாப்பும் அமைந்த இடங்களை நாடித்தான் மக்கள் வாழத் தொடங்கினார்கள். இப்போ சரித்திரத்தை நாம் பார்த்தோம் என்றாலும் இந்தியாவிலே ஆரியர்கள், முகலாயர்கள் இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க? ஸோ தாங்கள் வாழ்ந்த நாட்டிலே இயற்கை வளங்கள் இல்லாத காரணத்தால் எங்கே கிடைக்கும் என்று தேடிய ஒரு காரணம், அடிப்படை காரணம் அதுதான். அதன் பிறகு உலகத்தை சுற்றி பார்ப்பது என்பது அடுத்ததுதான். அப்ப வாழ்க்கை வளங்களை தேடித்தான் கடல் கடந்தும் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த கூட்டம் அந்த இடத்தில் இருந்த கூட்டத்தை அடக்கி ஆளுமை செய்தது தானே சரித்திரம். ஸோ முகலாயர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, ஆரியர்கள் வந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆளுமைக்காக வந்ததுனால அந்த ஆளுமை திறம் என்னெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த சாணக்கியத்தனம் இதெல்லாம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு இடத்திலே மக்கள் வாழ விரும்புவார்கள் என்றால், வள்ளுவ பெருந்தகை சொல்றார், தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்கிறார். தல்லா விளையுள் என்றால் குன்றாத விளைச்சல், பலரது உழைப்பால் வந்த பலன் தான் விளை பொருட்கள் என்றாலும் அந்த விதையிடுதல், பாதுகாத்தல், நீர் பாய்ச்சுதல் இது போன்ற செயலைத்தான் நாம் செய்ய முடியுமே தவிர மண்ணிலே சத்து இருந்தால்தான் தாவரங்கள் வளரும். அந்த வளர்ச்சி நம்மை கேட்டு இல்லை, அது இயற்கையின் விதி, தாவரத்தினுடைய இயல்பு. அது நம்மை கேட்டு வளராது. எனவே நம்முடைய உழைப்பால் தான் விளை பொருட்கள் கிடைக்கின்றன என்றாலும் அதுக்கு பஞ்சபூத சேர்க்கையும் மிக முக்கிய காரணம். எனவே தல்லா விளையுள் என்பது குன்றாத விளைச்சல் உள்ள மண் வளம் மிக்க இடம். அது மட்டுமல்ல,
பயிர் தொழிலில் இருந்து பல தொழில் வரைக்கும் அந்த இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்ற வேண்டும் என்றால் சிந்தனை திறம் இருக்கணும், எதையும் தேடுகின்ற நாட்டம் இருக்கணும். சர்ச், தேடுதல், தொடர்ந்து தேடிக்கொண்டே இருத்தல், ரீசர்ச், திரும்ப திரும்ப தேடுவதுதான் ரீசர்ச், ரிசர்ச். அப்படி தேடி கண்ட வளங்களை வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். தேடி கண்டதை நமக்கு தேவைக்கு தகுந்தவாறு பயன் கொள்வது டெவலப்மெண்ட். அப்படி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய வசதியும் இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல இயற்கை பாதுகாப்பு இன்றைக்கும் எடுத்துக்கொண்டோம்னா மலைகளும் கடலும் தான் இயற்கை பாதுகாப்பு. உயர்ந்த மலைகள் தாண்டி வந்துட முடியாது அவ்வளவு எளிதாக, கடல் கடந்தும் எளிதில் யாரும் வந்துவிட முடியாது. அப்ப இயற்கை அரண், ஒரு நாட்டுக்கு ஒரு தேசத்திற்கு இயற்கை அரண் என்பது மலையும் கடலும் தான். எனவே தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. இதுல இந்த விளைந்த பொருட்கள் எல்லாம் பலரும் பங்கிட்டு தான் வாழணும். அப்ப அந்த பண்பாடு வருகின்ற போது அது அரசியல் அமைப்பு வந்துவிடும். ஸோ அது அரசாங்கத்தை பற்றி தனி தலைப்பாக மகர்ஷி தந்திருக்கிறாங்க. தேசம், நாடு என்பது இயற்கை மட்டும்தான், இயற்கை வளங்கள் மட்டும்தான். மனித வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நிர்வாகம் என்பது அது அடுத்த அம்சம். அது எந்த வகையில் இருந்தாலும் இயற்கையில் விளைகின்ற பொருட்கள் எல்லாமே நமக்கு மட்டுமே சொந்தம் என்ற எண்ணம் ஆரம்ப காலத்தில் இல்லைங்க. எல்லா நாட்டிலும் கிடையாது. எங்கு மக்கள் தொகை மிக அதிகமாகிறதோ அந்த பற்றாக்குறை தான் சொத்து சேர்க்கணும்ன்ற எண்ணம் தோன்றதுக்கே காரணம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குன்னு சொன்னா யாரும் சொத்து சேர்க்க மாட்டாங்க. சில நாடுகள் எல்லாம் மக்கள் அதிகமா சம்பளம் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்றாங்க, வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்றாங்க. ஏன்னா வாங்குறது பூமியும் இல்லை, தங்கத்து மீது ஆசையும் இல்லை. அப்ப எதிலே முதலீடு செய்வது? முதிர் வயது ஆகிவிட்டால் அரசாங்கமே பாதுகாப்பு எடுத்துக்கொள்கிறது, வாழ்க்கை தேவைகளுக்கு பொறுப்பேற்கிறது. அப்புறம் எதுக்கு பணம் வேணும்னு சொல்லுங்க? அப்ப அரசாங்கம் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நமக்கு நாமே எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் என்றால் சுயநலம் வந்துதானே தீரும். அப்ப பாதுகாப்பு என்பது என்ன? பணம் தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். அப்ப அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு எப்படி வழி என்றால் இயற்கை வளங்களை விற்பனை செய்வது தானே. அப்ப உற்பத்தி செய்வதற்கு பதிலாக விற்பனையில் அதிக லாபம் கிடைக்கும். அப்போ வாங்குவதிலே விற்பதில்லை என்று ஒரு வியாபாரம் தொடங்கி போடும், அரசியல் சாசனத்துல வந்துடும். அப்ப யாராக இருந்தாலும் விளைந்த பொருள் தனக்கு மட்டுமே என்று வைத்துக் கொள்ள முடியாது. பண்டமாற்று எப்படியோ பண்டமாற்று செய்தால்தான் வாழ முடியும், வசதிகளை பெற முடியும். அதனால் உற்பத்தியான பொருட்களை சேமித்து வைக்கின்ற போது இது நமக்கு மட்டுமே சொந்தம் அல்ல என்ற உணர்வு இருக்கணும். அதனால்தான் ஆங்கிலத்துல அருமையான வார்த்தையை உண்டாக்கினார்கள். தமிழ்ல கிடங்குன்னு சொல்றோம், ஆங்கிலத்துல கொடவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்களை வார்த்தையை பாருங்களேன், GODOWN, கோடவுன் வரும். இது ஒற்றை வார்த்தை அல்ல. இதை பிரித்து பார்த்தால் ஒரு இயற்கை ரகசியமே புலனாகும். எப்படி? இந்த சொல்லை 2 வகையாக பிரிக்கலாம். GO, கோ, DOWN, டவுன். இன்னொரு வகையில GOD, காட், OWN, ஓன்.
அப்ப இந்த கோடவுன் என்ற சொல்லிலே ஒரு வாழ்க்கை தத்துவமே அடக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கிடங்கில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் எனக்கு சொந்தமல்ல. இந்த கோடவுனில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் காட் ஓன், கடவுளுக்கு சொந்தமானது. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. இந்த உண்மையை புரிந்து பொருட்களை பகிர்ந்துண்டு வாழவில்லை என்றால் இயற்கையுடைய விதி ஒரு நாள் அவனை இல்லாமல் செய்துவிடும். He will go down a day. இது சரித்திர சான்று நிறைய உண்டு. எனவே நட்டங்களையும் துன்பங்களையும் தவிர்க்க வேண்டும் என்றால் அற வாழ்க்கை, இவற்றெல்லாம் எல்லோரும் பயன் பெற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே அறத்தை பின்பற்ற வேண்டும். எனவே அந்த அறத்தை உணர்ந்து மக்களுக்கு போதிக்கின்ற ஆன்றோர் சான்றோர் நிறைந்த நாடே சிறப்பானது. இன்றைக்கு இந்தியாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆன்றோரும் இல்லை, சான்றோரும் இல்லை, மாக்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள். மாக்கள்னா மனித வடிவில் விலங்குகள். அரசியல், மதம், பொருளாதாரம் எல்லாம் மனித வடிவில் விலங்குகள். அதான் கண்ணன் சொல்வார், யாருடா மனிதன் எங்கே, கூட்டி வா அவனை எங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி எங்கே என்பார். எனவே அந்த சான்றோர் இல்லை என்றால் சமுதாயம், அந்த நாடு சரியா இருக்காது. எனவே தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்கிறார் வள்ளுவர். அடுத்த இலக்கணம் என்ன? பெரும் பொருளால் பெட்டக்கது ஆகி அரும் கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. என்ன பொருள்? பயிர் விளைச்சலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களும் அந்த தேசத்தில் இருக்கின்ற மக்களின் தேவைக்கு மேல் இருக்க வேண்டும். மற்ற நாட்டு மக்கள் இந்நாட்டு வளங்களையும் மக்கள் வாழ்க்கை தரத்தையும் கேள்விப்படுகின்ற போது, அருளா நாம தான் பிறந்தமே, பிறந்த அங்க பிறந்திருக்க வேண்டாமா? அதாவது இங்கே ஒரு நாயா பிறப்பதை விட கேவலமானது சில நாடுகளில் மனிதர்களாக பிறப்பது. ஏன்னா இங்க நாய்க்கு அவ்வளவு வசதி கொடுத்துருக்கிறாங்க. அது போல இதெல்லாம் கேள்விப்பட்டோம்னா என்ன நினைக்க தோணும்? அது போன்ற இடத்துல வாழணும் தான் தோணும். அதுக்காகத்தானே இந்தியா விட்டு இப்படி வெளியே போனா போதும் மக்கள் ஏன் பாடுபடுறாங்க. எனவே வாழ்க்கை வளங்களையும் மக்கள் தரத்தையும் கேள்விப்பட்டால் அங்கே இருக்கலாமே என்ற நாட்டம், ஆர்வம், ஆசை பிறக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்களாலோ தவிர்க்க முடியாத சில காரணங்களாலோ கேடு வரும் போது அதை சமன் செய்யும் திறமும் அமைவது சிறப்பு. 2001-2 இங்க ட்வின்டர் பிளாஸ்ட் ஆச்சு. இந்த இழப்பு வேற எந்த நாட்டுக்கு வந்திருந்தாலும் சரித்திரத்தில் இடம் காணாம போயிருந்திருக்கும். ஆனா அவ்வளவும் கடந்து இன்றைக்கும் தாக்கு பிடிக்கிறது என்று சொன்னால் நிர்வாக திறமையும் மக்களுடைய பண்பாடும் கலாச்சாரம் தான் காரணம். பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு என்கிறார். அதாவது ஒழுக்கம், பொறுமை, ஒத்து வாழும் சிறப்பு, நாடி வரும் மக்களோடு பகிர்ந்து வாழும் நட்பு, அரசாங்க கடமைகளை நிறைவு செய்தல் என்ற பண்போடு வாழும் ஒரு நாடு, அதுதான் சிறப்பானது. நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு என்றார் ஆபிரகாம் லிங்கன். அது மாதிரி நாம என்ன செய்கிறோம் இந்த நாட்டுக்காக? வந்துடுறாங்க எல்லாரும், நானும் அரசாங்கம் பண்றேன், நான் கட்சி நடத்துறேன்னு. எதுக்கு வராங்க? மக்களை காப்பாற்றுவா, இல்லை நாட்டின் வசதிகளை பெருக்கவா? எதுக்கு வராங்க? மக்களுக்கும் புரியல, அரசியல்வாதிகளுக்கும் புரியறதில்லை.
இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல் அறனும் நாட்டுக்கு உறுப்பு. ஒரு தேசம் எப்படிப்பட்ட பாதுகாப்புன்னு சொன்னோம். அது எப்படி இருக்குன்னா, இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல் அறனும் நாட்டுக்கு உறுப்பு. உயர்ந்த மலைகளும் நீர் வளங்களும் ஆறு நதி, அதாவது இரு புனல் என்றால் நம்ம தேக்கி வைக்கக்கூடிய நீர், வரு புனல்னா மழை. அப்ப மழை பெய்தால் அதை தேக்கி வைப்பதற்கு அணைக்கட்டுகள் இதெல்லாம் கட்டணும் இல்லையா? அதான் இருந்தால் தான் நீர் பற்றாக்குறை இல்லாமல் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் சிறப்பாக அமைந்தால் அந்த நாடு நல்லது என்றார். நாடு என்ப நாடா வளர்த்தன நாடு அல்ல, நாட வளர்த்தரு நாடு என்கிறார். இயற்கை வளங்களும் பாதுகாப்பும் மனித நேயமும் இணைந்து உயர்ந்த ஒரு பண்பாட்டோடு வாழ்கின்ற நாடு, அதுதான் பெருமைக்குரியது. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவு இல்லாத நாடு என்கிறார். எல்லாரும் மகான்களாகி விட்டால் சிக்கல் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. பக்குவம் இல்லாத மனிதனின் குணம் என்ன? எல்லாம் எனக்கே வேணும். லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சாச்சு, இன்னும் பசி தீரல. அப்ப சுயநலமும் ஆணவமும் கொள்கின்ற போது அந்த நாடு, நாட்டு மக்கள் வளமாக வாழ முடியாது. அது மட்டும் இல்லை, நல்லவர்களை, பக்குவப்பட்டவர்களை ஏமாற்றி, வற்புறுத்தி, துன்புறுத்தி, பயமுறுத்தி பொருளை கவர்ந்து கொள்ளுகின்ற தனம், கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, கொலை எல்லாம் பெருகிக்கொண்டே போகும். எனவே இவர்களை அடக்கி வைப்பதற்கு வலிமை மிக்க ஆட்சி வேணும் இல்லையா? இப்படி எல்லா வளங்களும் நிறைவாக இருந்தாலும் அவை எல்லோருக்கும் பொதுவாய் போய் சேருவதற்கு கண்காணிக்கும் அரசியல் அமைப்பு வேண்டும். அது அடுத்த 2-3 தலைப்புகளுக்கு பிறகு மகரிஷி அவர்கள் அரசாங்கம் என்ற தலைப்பிலே சிந்தனை தருகிறார்கள் நிர்வாகத்தை பற்றி. இது இயற்கை வளங்களும் மக்களும் எப்படி வளமாக இருக்க முடியும், அதுதான் சிறந்த தேசம். இதை பொறுத்து நம்முடைய உருவ அமைப்பு, குணம், சிந்தனை திறம், ஒருவருக்கொரு ஒத்து உதவி வாழ்வதனால் பெறக்கூடிய புகழ், உடல் வலிவு, சுகம் மற்றும் எல்லோரும் பெறக்கூடிய சமமான செல்வம், இப்படி 7 சம்பத்துக்களும் ஒரு நாட்டின் வளத்தையே மையமாக கொண்டிருக்கிறது. அதனால் வளமிக்க நாட்டை நோக்கித்தான் மக்கள் வருவார்கள் என்ற சிறப்பை சொல்வதற்காக 4வது இடத்திலே தேசம் என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்கள் கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். வள்ளுவ பெருந்தையும் இதே தலைப்பிலே நமக்கு கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். சிந்தித்து பயன்பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி. தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். பாடல்களை பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களை அழைத்தமைவோம். வேதாத்திரிய பாடல் மற்றும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம்
பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதத்தினிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதி விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையால் அக்காந்த அலை மனமாமுய் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தும். உலகமெல்லாம் பருவமழை ஒட்டப்பதி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வு நாட்டட்டே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வு நாட்டட்டே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதை நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.